ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 kg பாப்புலேட் மீன் எடுத்திருக்கேன், பீஸ் போட்டு வச்சுருக்கேன். வாங்க அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம். நான் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். தனியாத்தூள் அதே மாதிரியே ஒரு 1/2 டீஸ்பூன். நான் இங்கே ஒயிட் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறதுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டால் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர்ஃப்ளை மசாலா சேர்த்திக்க போகிறேன், பேக்கெட் மசாலா. அதுக்கப்புறம் 65 சில்லி 65 மசாலா ஒரு 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸில் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நான் இப்போ கலந்து விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து விட்டுக்கிட்டோம். இப்போ இதை கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இதில் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை எடுத்து இதில் மசாலாவை தடவிக்கலாம். ஃபிஷ் போட்டு நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மிக்சடை ஒரு 1/2 அன் ஹவர் ஆர் 1 ஹவர் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் மீனை மசாலாவில் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. இப்போது மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா மீன், அது இதில் சேர்த்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கமாக மீன் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது மெதுவாக இதை திருப்பி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு டேஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.